வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நீங்கள் மேல்மலையனூர் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா வச்சுங்களேங்க, அமாவாசை நாள்லேயும் சரி மற்ற நாட்கள்லேயும் சரி போகும்போதே ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. 3 என்ன 5 கூட வாங்கிக்கலாம். நீங்கள் கற்பூரம் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த அம்மா முன்னாடி அந்த கோயில் முன்னாடி நின்று என்ன பண்ணுங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தில் கற்பூரத்தை வச்சு தீபம் ஏற்றி நீங்களே சுற்றி போட்டுக்குங்க. எல்லா திஷ்டியும் கழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கற்பூரம் கொஞ்சம் எரிஞ்சு முடிஞ்சவொடனே கீழே போட்டுட்டு இடது காலால் மெரிச்சிருங்க. மெரிச்சிட்டு கோயில் உள்ளே போங்க. கோயில் உள்ளே போனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சாமி கையில் வச்சு வாங்கிட்டு வர முடிஞ்சால் வச்சு வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த கோயில் வளாகத்தை அமாவாசை நாளில் சாமிக்கிட்ட வச்சு வாங்க முடியாது, உங்களுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் வேண்டுங்க. உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை அப்படியே வேண்டி அந்த அம்மா கோயில் அப்படியே சுற்றி வாங்க. சுற்றி வந்து எந்தெந்த சாமி முன்னாடி எலுமிச்சம்பழங்களோ இல்லை அந்த அம்மா கயிறு டாலர் விற்கும், 10 ரூபா தான் இருக்கும். அந்த அம்மா படம் போட்ட டாலர் கயிறே விற்கும். அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி எந்தெந்த சாமி முன்னாடி, அங்கே பெரியாய் முன்னாடி வைக்க முடியுமா, இல்லை அம்மா கருவர் அங்காள பரமேஸ்வரி முன்னாடி வைக்க முடியுமா, இல்லை மயான காளி முன்னாடி எந்தெந்த சாமி முன்னாடி வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழங்களை நீங்கள் பீரோவில் வைக்கலாம், அதோடு வந்து சாமி ரூமில் வைக்கலாம், இல்லை அதை வாசப்படியில் கட்டலாம். எதை வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதை பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் வரணும், அந்த தொழில் தடைகள்லாம் போய் நான் எனக்கு நல்ல வருமானம் வரணும் தாயே அப்படின்னா பீரோவில் வைங்க. இல்லை எங்கள் குடும்பத்தில் எந்த கெட்ட சக்தியும் வரக்கூடாது, எங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும்னா வாசப்படியில் கட்டுங்க. இல்லை சாமி ரூமில் வச்சிங்கன்னா எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொடுத்தாயே, எந்த கெட்டதும் வரக்கூடாதுன்னா சாமி ரூமில் வைங்க. அப்புறம் அந்த கயிறு டாலர் விருப்பப்படுறவங்க குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம், இல்லை பெரியவங்க கூட போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே முடியுங்க. அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே